குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 பிப்ரவரி மாதம் 28ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மாசி மாதம் 16ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய சிறப்பு சங்கடகர சதுர்த்தி. விநாயகருக்கு மிகவும் உகந்த நாள். விநாயகர் பெருமானுக்கு நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதில் கலந்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சங்கடங்கள்லாம் தீர்ந்து வெற்றிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். 28/2/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6 மணி 29 நிமிடத்திற்கு. சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருந்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினம் உங்களை ஒன்றும் பண்ணுறாது. இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். 28/2/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு துன்பங்கள் விலகி நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பாராத தன வரவுகளால் உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நாள். அதே போல் மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள்லாம் வரும். எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இன்றைக்கி வரும். அதே போல் சமூகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு பாராட்டுதல்கள், மதிப்பு, செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் மந்தங்கள் இருந்தால் அது நீங்கி உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் ரிஷபராசி நேயர்களே, நண்பர்கள் ஒத்துழைப்பு, புதிய நண்பர்களுடைய அறிமுகம் எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையிலுடைய வெற்றிக்கு அடிப்படையாக அமையும். அதே போல் புதுவிதமான முயற்சிகள் மனதில் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கிறது. வியாபார பணிகளில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள், பிரபலமானுடைய சந்திப்பு உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். இதனால் உங்கள் தொழிலுக்கு வெற்றிகள் அடையும். அதே போல் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் கண்டிப்பாக ஆதரவு தருவாங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு லாபம் நிறைந்த நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு எதிராக இருந்தவங்களாம் விலகி போவாங்க. உங்களை யார் வேண்டான்னு சொன்னாங்களோ திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. அதே போல் புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. பழைய நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். கடன் சார்ந்த விஷயங்கள் ஒரு கட்டுக்குள் வழங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகளை தரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உங்களது தனிப்பட்ட விஷயங்களை யாரிடத்தும் தயவுசெய்து பகிராதீர்கள். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, நீண்ட நாளாக இழுப்பறியான ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு முடிவு காணுவீங்க.
திட்டமிட்ட பணிகள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நடக்கும். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம், நெருக்கம், ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வீடு மாற்றம், இடமாற்ற சிந்தனைகள், வேலை மாற்ற சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஒற்றுமை, குழந்தைகளுடைய மகிழ்ச்சியான செய்திகள்லாம் வருவதற்குரிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் தனவரவுகள், எதிர்பாராத வரவுகள் இன்றைக்கி வருவதற்குண்டான வாய்ப்பு, புதிய நண்பர்களுடைய அறிமுகம் ஏற்படும். அதே போல் நீண்டகால பழைய சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாமே விலகி ஒரு மன தெளிவு அடையக்கூடிய நாள். வியாபாரத்தினுடைய ரகசியங்களை புரிந்து வியாபாரத்து உத்திகளை கையாண்டு 1க்கு 2 மடங்கான லாபங்களை அதிகரிக்க உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து அறிவுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, மனதில் ஒரு விதமான குழப்பங்கள் வரும், ஒரு தடுமாற்றங்கள் வருவதற்குரிய நாள். அதனால் இந்த நாளை பொறுத்தவரையுமே எதையுமே சிந்தனை செய்வது நல்லது. அதே போல் பொருளாதாரத்தை எப்படி சேர்த்துவது, எப்படி அதிகரிப்பது என்ற எண்ணம் உங்கள் மனதில் வரும். அதே போல் உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது, அனுசரித்து போகிறது மிகவும் நல்லது. சக ஊழியர்களுடைய அனுசரித்து போகணும். ஒருத்தரை பற்றி ஒருத்தரிடம் சொல்லாமல் இருப்பது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிறப்பு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக நிதானமாக இருங்க. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் நீங்கள் ஜாமீன் கொடுக்கக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருப்பது சிறப்பு. வண்டி வாகனங்கள் செல்லும்போது மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். கடினமான உழைப்புகள் இன்றைக்கி அதிகரிக்கும். அதே போல் உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். சக ஊழியரிடம் அனுசரித்து போகணும். அதே போல் ரகசியமான விஷயங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துடாதீங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட தயவு செய்து சொல்லாதீங்க. உங்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது மெதுவாக போய்க்குங்க. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள், மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. புதிய தொழில் ஏதாவது தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தொடங்குவீங்க. அதே போல் சொத்து சுகங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் இன்றைக்கி இருக்கிறது. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இருக்கிறது. எதிர்பாராத வரவுகள் உங்களுடைய சேமிப்புகளை கண்டிப்பாக அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாள் உங்கள் பேச்சுக்கள் மூலம் அனைத்து வகையான திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. பேச்சு ஒரு அனுபவ பேச்சாக இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு அனைவருமே கட்டுப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் மேன்மை அடைவீர்கள். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பணி புதுசாக ஏதாவது வேலைக்கு சேரணும்னு நினச்சிங்கன்னா வேலை கிடைக்க, இருக்கின்ற வேலையிலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சிகள் அனைத்துமே அனுகூலமாகும். வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஆலய வழிபாடு இன்றைக்கி அதிகமாக இருக்கும். ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்துவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல நாள். நீண்ட நாளாக குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு, அந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக நீங்கும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு, மதிப்பு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. இந்த பயணம் உங்களுக்கு ஒரு அனுபவ அறிவை வளர்க்கும். உத்தியோகத்தில் உயர்வான சூழல் கண்டிப்பாக ஏற்படுக்கும். மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே செய்து முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசிரியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையுமே நீங்களே செய்யணும். உங்களுடைய வேலையை நீங்களே செய்தால் உத்தமம். அடுத்தவர்கிட்ட எந்த வேலையும் சொல்லி இதை செய் அதை செய்யணும்னு சொல்லிடாதீங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது தயவுசெய்து பொறுமையாக போய்விட்டு வருவது நல்லது. சொத்து சுகங்கள், ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே நடைபெறக்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஏதாவது முதலீடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இன்றைக்கி செய்யாதீங்க. சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும். நீண்டகால கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அரசு வழியில் ஆதாயங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது.
இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே பதற்றமின்றி பொறுமையாக அமைதியாக செயல்படணும். சில விமர்சனங்கள் தோன்றி மறைவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரிகளோட அனுசரித்து போங்க. வியாபாரத்தில் லாபங்களுக்கு இருந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இன்றைக்கி ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு சுறுசுறுப்பு, நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே இன்றைக்கி இருக்கும். உங்கள் மீது மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தரும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. புது விஷயங்களில் நீங்கள் ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இன்றைக்கி அதிகமாக நாட்டம் செலுத்துவீங்க. குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை, இது எல்லாமே நல்லபடியாக முடியும். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கைகூடி வரும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் போடுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. நாங்கள் சோழி பிரசனம் ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இன்றைய நாள் உங்கள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, ஒரு மனதிற்கு இனிய நாளாக, சந்தோஷங்கள் மிக்க நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதிலாக வேண்டிக்கிறேன். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.